இது மட்டும் இல்லாம இந்த ட்ரம்ப் என்னைக்கு இவர் வந்து அதிபரா தேர்ந்தெடுக்கப்பட்டாரோ, அன்னையிலேருந்தே தங்கத்துக்கு ஒரு தலைவலி தான். கோல்டு லவர்ஸ பொறுத்தவரைக்கும் என்னன்னா, விலை கொஞ்சம் கொஞ்சமா ஏறுனதுக்கு காரணமே இது ஒரு முக்கிய காரணம். இவரு டிசம்பர் 15ஆம் தேதி அதிபரா தேர்ந்தெடுக்கப்பட்டார். அப்படின்னோனையுமே கொஞ்சம் ஒரு மாற்றம் இறங்குச்சு. அப்போ வந்து மட்டும் தான் இறங்குச்சு. அடுத்த 2 நாள்ல திரும்ப ஏற ஆரம்பிச்சது. ஜனவரி 15ஆம் தேதி இவரு பொறுப்பேத்துக்கிட்டார். 15ல சொன்னாங்க. 20ஆம் தேதி கரெக்ட்டா பொறுப்பேத்தாரு. பொறுப்பேத்தின உடனே குடு குடு குடுன்னு திருப்பியும் கோல்டு ரேட் விலை ஏற ஆரம்பிச்சது. ஏறுன தங்கம் பார்த்தோம்னா, சைனா மீது மற்ற எல்லா நாடுகள் மீதும் வரி விதிப்பு சொல்லிட்டு இருந்தாரு. சைனா அதுக்கு மசியல. 180% இவரு வரைக்கும் கொஞ்சம் கொஞ்சமா உயர்த்தி உனக்கு நான் சலைச்சவன் இல்ல அப்படின்ற மாரி அவங்களும் வந்து திருப்பியும் அதுக்கு பதிலடி குடுத்துக்கிட்டே இருந்தனால, லாஸ்ட்ல அத கொஞ்சம் நிறுத்தி வச்சாங்க. இந்த நம்மளுக்கே ஃபர்ஸ்ட் 25% தானே விதிச்சாரு. ஆமா. அதுக்கப்புறம் தானே கூடுதலா இல்ல. மறுபடியும் அது பாருங்க. அதுதான் சொன்னேன். அச்சுறுத்தல் அப்படி சொன்னேன் இல்லையா? முதல்ல என்ன பண்ணாரு, 25% இந்தியாவுலருந்து அமெரிக்காவுக்கு இறக்குமதி ஆகுற பொருளுக்கும், ரஷ்யாவிலருந்து நீங்க வந்து இறக்குமதி அந்த இது பண்ணக்கூடாது. அப்படி பண்ணீங்கன்னா, அதுக்கு பெனால்டி ஒரு 25% அப்படின்னு போட்டாரு. அது சேர்த்து தான் 50%. இதெல்லாமே ஒரு அச்சுறுத்தல் வேலை. இங்க நம்ம இம்போர்ட் பண்ணாம கொடுக்கல் வாங்கல் இருந்தா இவருக்கு என்ன? இல்லையா? அமெரிக்கா உன் வேலைய பார்த்துட்டு போணும். அந்த மாரி ஒரு விஷயம் தான். இது வந்து அச்சுறுத்தல் தான். இதுக்கு வந்து கண்டிப்பா நமது அரசாங்கம் எந்த விஷயத்திலுமே சளைச்சவங்க கிடையாது. இதுக்கு நாமளும் பதிலடி குடுக்கக்கூடிய இடத்துல தான் இருக்கிறோம்.